நான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சாந்தி ஸ்ரீ. நான் இங்கே சேரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ்க்கு இங்கே வந்ததால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 30th கிராஜுவேஷன் செரிமனிக்கு. அண்ட் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஒரு விஷன், ஒரு லேடியோட விஷனால் இது நம்ம வந்திருக்கு. நம்ம சௌந்தர்யா பழனிசாமி அம்மா, அதுக்கப்புறம் நம்ம இதென்ன மேனேஜிங் டைரக்டர் கூட இங்கே இந்த லேடி. ஸோ இந்த கிராஜுவேஷன் செரிமனிக்கு எக்ஸ்பெஷலி ஹெல்த் கேரில் அவங்க பண்ணுற கான்ட்ரிபியூஷன் எஜுகேஷனில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் செக்டரில் எஜுகேஷனில் பண்ணுறது ரொம்ப ரேர். இவங்க அதுவும் ரூரல் ஏரியாலேருந்து ஆரம்பித்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கமிட்மெண்ட். ஸோ இன்னைக்கு வந்ததால் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த சேரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ்க்கு நான் வந்ததால். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 நீங்கள் மாற்றம் பார்த்தா முதல் 34 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எஜுகேஷன் பாலிசி வரும். ஸோ எஜுகேஷன் பாலிசி யூஸ்வலி 10 வருஷத்துக்கு ஒன்று வரணும். ஏன்னா கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகும். ஏன்னா இந்தியாவில் கல்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதால் இந்த கவர்மெண்ட் அதை எடுத்ததால் எந்த பாலிசி கூட எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்த பாலிசி வந்தால் இந்த பாலிசியில் என்ன கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ பேசிக்லி NEP பாசிட்டிவ் என்னன்னா